திரும்பி பார்க்குறாரு, கீழே வந்தார், திரும்பி பார்க்குறாரு, கீழே வந்தார், 100 ரூபா கையில் கொடுத்தாரு. இதுக்கு தான் அங்கே கொடுத்தா ஒரு யுத்தம் நடக்கும். புரியவே இல்லைல்ல? என்னடி பார்க்குறீங்க சொல்லுங்க? ஆடுகளை போல. அது அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தம் பி ஜென்டில், அதான் அர்த்தம். அது நீங்க ரெஃபரன்ஸ் படிச்சு பாருங்க இங்கிலீஷ் பைபிள்ல. பி ஜென்டில் சொல்லுங்க. ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் ஒரு அம்மாவும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் குடும்பத்தில்? 4 காரியம் சொல்லி பிடிச்சிடறேன். 4 காரியம். நம்பர் 1, அந்த வசனம் படிக்கிறீங்களா? அந்த வசனம் படிங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. முதல் வசனம், அந்தபடி மனைவிகளே, அதான் படிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதிருந்தார்கள் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை. ஒரு விஷயம் சொல்ல போறேன், எல்லாம் கேளுங்க. இந்த பைபிள்ல ஆண்களுக்கு சொல்லப்பட்டது பெண்களுக்கு பொருந்தும், பெண்களுக்கு சொல்லப்பட்டது ஆண்களுக்கு பொருந்தும். தமிழ் புரியலையோ? அவன் என்று சொல்லும்போது அவனுக்குள் அவள் இருக்கிறாள், அவள் என்று சொல்லும்போது அவளுக்குள் அவன் இருக்கிறான். ஆதியாகம புஸ்தகம், அவள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். சில நேரங்களில் அவன் சொல்லும்போது இந்த வீட்டுக்காரமா சொல்லுவாங்க இது உங்களுக்கு தான். இல்லை, ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். சிம்பிளா சொல்றேன், வெரி சிம்பிள். பி ஜென்டில். அந்த வசந்தத்துடன் படிக்கணும், கேளுங்க. குடும்பம் முதல்ல தம்பி போட்டாரா? தம்பி போடுறீங்களா? சொல்லுங்க. சபை குடும்பத்தில் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இதை நான் படிக்கிறேன், கேளுங்க. நான் படிக்கிற மாதிரி பாருங்க. சொல்லுங்க. புருஷர்கள் சத்தமா சொல்லுங்க. மனைவிகளே கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி கீழ்ப்படிஞ்சா என்ன ஆகுமா? என்ன ஆகும்? 2ஆம் வசனம், போதனையின்றி. 2ஆம் வசனம், 2ஆம் வசனம். அதே போல கணவர்களே கீழ்ப்படியுங்கள் உங்கள் மனைவி நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படில் மனைவிக்கு மட்டுமல்ல கணவனுக்கும் பொருந்தும். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரால தான், அதாவது ஒரு பெண்ணை உருவாக்கும் போது கீழே இருந்து அல்ல, மேலே இருந்து அல்ல, நடு மையத்தில் இருந்து. எல்லா பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. கீழே இருந்து எடுத்தால் மீச்சிருப்பான், மேலே இருந்தால் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும். எனவே சமத்துவத்தை கொடுக்கிற முதல் நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். உங்களுக்கும் பொருந்தும், அவங்களுக்கும் பொருந்தும். திரும்ப சொல்றேன், அவளுக்கு சொன்னது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொன்னது அவள். அவர் சொல்ற 2-4 சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. திரையில போடுவாங்க, போடுறீங்களா? பைபிள் போடுறீங்களா? கவனிங்க எல்லாரும். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை எத்தனை புரியுது தெரியல. 3ஆம் வசனம், 3ஆம் வசனம்.